இந்த காலை வேளையில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24:14. மகா பெரியது. ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலுடைய ராஜாவாய் இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் தலைவனாய் அதிபதியாய் இருக்கிற தாவீது இப்படி காத்திருக்க தரிசனத்தில் சொல்லுகிறார், நாம் கர்த்தருடைய கையில் என்ன செய்வோமாக, விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்போமாக. தாவீதுக்கு ஒரு பெரிய விருப்பம் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். என்ன வந்தாலும் சரி நம்ம கர்த்தர்கிட்டயே விழுந்துருவோம் அப்படின்றாரு. இன்னும் சொல்லணும்னா இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தாவீது ஒரு ராஜாவா இருக்கிறார். எல்லாரும் அவனை சேவிக்கிறாங்க. எல்லாரும் அவனுடைய கரத்தில் என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிற காலங்கள். ஆனால் இவனும் தேவனுடைய கரம் நமக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற ஒரு காலத்துக்கு இவன் கடந்து வருகிறான் பாருங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்துகிற ஒரு அனுபவம் தான் கர்த்தருடைய கரத்திலே விழுகிற ஒரு அனுபவம். தேவ பிள்ளைகளுக்கு இந்த தாழ்மை அவசியம் பாருங்க. இவனால் எதையும் செய்ய முடியும். நம்ம கடந்த நாட்களாக பார்த்துட்டு வரோம், எதையும் பண்ண முடியும். ஒருவரும் சமாளிக்க முடியாத, வீழ்த்த முடியாத கோலியாத்தை கூட வீழ்த்தின இந்த தாவீதால எதையும் செய்ய முடியும், தப்பிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பிள்ளைய போல தன்னை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் சொல்கிறாரு, உங்கள் கரத்தில் நான் என்ன செய்கிறேன் ஆண்டவரே, விழுகிறேன். நமக்குள்ளே அப்படி தாங்க வேணும். நம்ம வாழ்க்கையில் என்ன காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில் விழுகிற அந்த சிறு பிள்ளையின் அனுபவம். என்ன அடிபட்டாலும் பாருங்கள், அந்த பிள்ளை உடனே நம்ம கரத்தை தேடி தான் பிள்ளைகள் வருவாங்க பாருங்கள், பெற்றோர்களை தேடி. அந்த கரத்தில் நம்ம தூக்க மாட்டோம். கீழே விழுந்தோடனே அந்த பிள்ளை முதலாவது பார்க்குறது நம்ம கரத்தை தான் பார்க்கும். எது வேணும்னாலும் நம்ம கரத்தை தான் பார்க்கும். இப்படி எல்லாவற்றுக்கும் பாருங்கள், A to Z வரைக்கும் நம்முடைய கரங்களை நோக்கி இருக்கிறது போல அந்த தாழ்மை நமக்குள்ளும் தேவை. என்னவா இருக்கட்டும், என்ன செய்கிறதா இருக்கட்டும், எதையும் செயல்படுத்துகிறதா இருக்கட்டும், முதலாவது ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவருடைய கரத்தில் வைத்து விட்டு, ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து விட்டு என்கிற அந்த ஒரு தாழ்மை நமக்குள்ள இருந்தால் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியதாய் ஒவ்வொரு நாளும் விளங்குங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இரக்கம் காட்டாமல் இல்லை பாருங்க, உடனே இறங்குகிறார், உடனே மனம் இறங்குகிறார். தம்முடைய உருக்கமான இரக்கத்தை காண்பித்து அதே இடத்துல அவனுக்கு ஒரு பாருங்க, அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஒரு நிலத்தை காண்பித்து அங்கே பலி செலுத்தும்படி அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனையும் கொடுக்கிறார் பாருங்க. தவறு செய்தது உண்மைதான், இப்போ திருந்தி வந்து தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தப்பட்ட போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? ஸ்தோத்திரம். 17வது வசனத்தை வாசிங்களேன். ம் 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 விண்ணப்பம் பண்ண அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றார். தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறேன்னு அமர்ந்த உடனே ஆண்டவர் உடனே அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் A to Z வரைக்கும் நம்ம பிள்ளைகளுடைய எந்த காரியத்துமானாலும் நம்ம வாழ்க்கையிலும் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்தோன்னா நம்ம எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும்னு அழகாய் ஆலோசனை தந்து கர்த்தர் நடத்துவாருங்க அவர். ஹல்லேலூயா. அவர் கரத்தில் வந்ததை ஒவ்வொன்றும் அவர் நமக்கு தந்து அதை பார்த்து நடத்துவார் தேவன். அதைத்தான் இங்கே கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு நல்ல ஆவிக்குரிய தாழ்மை இந்த வசனத்தில் பார்க்குறோம். விழுந்துடணும் ஆண்டவரிடத்தில், கரத்தில் கொடுத்துடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. இன்றைக்கும் கூட பார்க்கலாம் கர்த்தர் கரம் என்ன செய்யும் அப்படின்னா வாசிக்கலாம். இன்றைக்கும் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 20வது வார்த்தையை வாசிங்களேன். 41:20. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் என்றும் வசனம் சொல்லுகிறது. 41ஆம் அதிகாரம் 20ல கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும். எல்லாரும் பார்த்து உணர்ந்து சிந்தித்து என்ன செய்வாங்களா, அறிந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய கரம் அதை செய்தது. கர்த்தருடைய கரம்
செய்கிறதான காரியங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுகிறது. அவர் செய்கிறதை பார்க்கும் பொழுது எல்லாரும் பார்த்து என்ன செய்யறாங்களா, உணர்ந்து சிந்தித்து என்ன பண்றாங்களா, அறிந்து கொள்வாங்க. என்ன அறிந்து கொள்வாங்கன்னா, இது கர்த்தர் செய்தது என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இந்த காரியங்கள் ஒரு மனிதனால் வரல, இது கர்த்தர் தான் செய்தது என்பது அளவுக்கு, நம்முடைய புத்திக்கும் எட்டாத அளவுக்கு, சிந்தனைக்கும் விளங்காத அளவுக்கு, சிந்திச்சாலும் அது ஒரு நாளும் புரியாத அளவுக்கு வித்தியாசமாய் விவேகமாய், இன்னும் சொல்லணும்னா மகா பெரிய பலத்தோடு நமக்காய் எதையும் செய்து முடிக்கிற கரம் கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. சில நம்ம வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அல்லது ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த சில பாதைகளை நினைக்கும் போது, சில பள்ளத்தாக்குகளை கர்த்தர் நம்மை தூக்கிவிட்ட அனுபவங்கள், சில வனாந்தரமான பாதையில் நாம் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைத்தோமானா உடனே சொல்லுவோம் பாருங்க, நான் அல்ல பாஸ்டர், கர்த்தர் தான் எனக்கு செய்தார். அல்லேலூயா. அதை தான் இங்கே சொல்றாரு, இது கர்த்தர் செய்தார் என்று சொல்லி உணர்வாங்க, அறிந்து கொள்வாங்க. அவருடைய கரம் தான் இதை செய்தது. அப்படி என்னங்க அவர் செய்தாரு? கர்த்தருடைய கரம் நம்ம செய்கிறதை நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் அது என்ன பண்ண முடியாதுன்னா, நம்முடைய இந்த மூளை அறிவினால் கூட உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு செய்கிற தேவன். அப்படியானால் தேவ கரம் என்ன செய்யும் அப்படின்னா, புத்திக்கும் எட்டாத அளவுக்கு செய்யக்கூடியது கர்த்தருடைய கரம். நம்ம சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட விதங்களில் செயல்படக்கூடியது கர்த்தருடைய கரம். அது என்ன செய்தார்னு இந்த இடத்துல ஒரு 3 பகுதிகளை இந்த இடத்துல வாசிக்கிறோம். 3 விதங்களில் அப்படி ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு தியானிக்கிற நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி 3 பகுதிகளில் 3 விதங்களில் தேவ கரம் நம்ம புத்திக்கு எட்டாத அளவுக்கு, நாம் சிந்தித்தாலும் நமக்கு விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் கரம் செய்ய வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். முதலாவது 41ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்களேன். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் லட்சை அடைவார்கள், போவார்கள், தேடியும் காணாதிருப்பாய், இல் பொருள் ஆவார்கள். முதலாவது சொல்லுகிறார் ஆண்டவர். இஸ்ரவேலை பார்த்து ஜனங்கள் சொல்றாங்களாம், உணர்ந்து கண்டு உணர்ந்து சிந்தித்து என்ன சொல்றாங்கன்னா, இது மெய்யாலுமே கர்த்தர் கரந்தாங்க இதை செய்ததுன்னு சொல்றாங்களா. எதை செய்தாரா? முதலாவது சத்துருக்களின் மேல தேவனுடைய கரம் செய்ததை இங்க சொல்லுகிறது. இஸ்ரவேலுடைய சத்துருக்களாய் இருந்ததான அந்த சத்துருக்களுக்கு, தம்முடைய தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பின ஜனத்துக்கு, தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட மனிதர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் அவங்க ஆசீர்வாதங்களுக்கு, நன்மைகளுக்கு, அவங்களுடைய உயர்வுகளுக்கு, பிள்ளைகளுடைய வருங்காலங்களுக்கு, அவங்களுடைய நல்வழிகளுக்கு விரோதமாய் எழும்பி செயல்பட்ட, ஒருவேளை அவங்களுடைய ஆஸ்திகளை, அவங்களுடைய சம்பத்தை, அவங்களுடைய எல்லா நன்மைகளை கெடுத்து போட்ட சத்துருக்களுக்கு முன்பதாக இவங்க கரம் அல்ல, நடந்ததையெல்லாம் பார்க்கும்போது ஜனங்கள் சொல்றாங்க, உங்க கர்த்தர் கரம்தான் இதை செய்தது. ஹல்லேலூயா. என்ன செய்தாரா? சத்துருக்களுக்கு எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெக்கி என்ன அடைந்தார்கள்னா, லட்சை அடைந்தார்கள். இந்த இஸ்ரவேலுடைய வளர்ச்சியை, இஸ்ரவேலுடைய அவர்களுடைய வேகத்தை, அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து எரிச்சல் அடைந்த ஒரு கூட்டம் பார்த்தா இன்னைக்கு லட்சை அடைந்து பலனற்று எழும்ப முடியாது கிடக்கிறாங்க. இது இவர்கள் செய்த கரம் அல்ல, கர்த்தர் கரம் செயல்பட்டதனால். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. அவங்களுடைய வளர்ச்சியை, அவங்களுடைய உயர்வை, அவங்களுடைய பெருக்கத்தை, அவங்களுடைய சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எரிச்சல் அடைந்த அந்த சத்துருக்கள் லட்சை அடைந்து கிடக்கிறாங்க, பலனற்று கிடக்கிறாங்க. உண்மையா நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, நம்ம மேல எரிச்சல் அடைகிற, நம்ம மேல கோபப்படுகிற, நமக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற, நமக்கு விரோதமாய் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளை பார்த்து, நம்முடைய ஆசீர்வாதங்களை பார்த்து, நம்முடைய நிலைமைகளை பார்த்து எரிச்சல் அடைகிறவர்களை வாழ்க்கையில நாம் அல்ல, கர்த்தருடைய கரம் அதை செய்ய வல்லமையுள்ளது. ஹல்லேலூயா. நம்ம அவர் ஜனத்துக்காக அவர் கரம் ஓங்கி நிற்கும் எப்பயுமே. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னைக்குமே தம்முடைய ஜனத்துக்காக தம் கரத்தை உயர்த்துகிறவன்.
தம்முடைய ஜனத்துக்காக தம் கரத்தை தூக்கி நிறுத்துகிறவர். எனவே தான் தன்னுடைய ஜனத்துக்காக தம்முடைய சிலுவையில் கூட 2 கரத்தை உயர்த்தி விரித்து கொடுத்தார் அவர். அல்லேலூயா. இன்னைக்கு எரிச்சல் அடைகிறாங்களா? உங்களை பார்த்து முறுமுறுக்கிறாங்களா? உங்களை பார்த்து பற்கடிக்கிறாங்களா? ஆராதனையில் சொன்னது போல கர்த்தர் ஆமென் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற முன்பதாய் தேவ கரம் லட்சை அடைய செய்ய வல்லமையுள்ளது. அல்லேலூயா. பாருங்க, சில வேளைகளில் இஸ்ரவேலுடைய உயர்வை விரும்பாத அநேகர் வேதத்தில் சில ராஜாக்கள் காலங்கள்லாம் வாசித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாவாய் மாறினான், அரியணைக்கு வந்துட்டான்னு பெலிஸ்தர் எரிச்சல் அடைகிறாங்க. இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமலேக்கர் அவர்களுக்கு விரோதமாக இப்படி எழும்பின எத்தனையோ சத்துருக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லாமல் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆனால் கர்த்தர் கரந்தான் அது. இன்னைக்கு ஒருவேளை எரிச்சல் அடைகிறவர்களை குறித்து நீங்க சோர்ந்து போக வேண்டாம். எரிச்சல் அடைந்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து நீங்க கலங்கி இருக்க வேண்டாம். கர்த்தர் கரை எனக்காக ஏதாயிலும் செய்யும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருந்து பாருங்க, லட்சை அடைய கர்த்தர் வைப்பார் அவர். ஹல்லேலூயா. ஆமாங்க, சொல்றாரு, உன்னோடு வழக்காடுகிற நாசமாகி ஒன்றுமில்லாமல் போ. சில வேளைகளில் நம்மோடு வழக்காடுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா வழக்காடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்தாலும் நமக்கு விரோதமாக எதிர்த்து நின்று கொண்டே இருப்பாங்க. ஒரு வழக்காடுகிறது போல அதாவது நீயா நானா என்கிற ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, கர்த்தர் கரத்தில் கொடுத்துருங்க. அல்லேலூயா. சில வேளை நம்ம நன்மையை தான் பேசுவோம், நன்மையை தான் நம்ம காண்பிப்போம், அதுக்கும் வழக்காடுகிறவர்களாக இருப்பாங்க. அதை வழக்காடுகிற அப்படின்னா எதிர்த்து நிற்கிறது, மாறி மாறி பேசி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை நமக்கு விரோதமாய் மாறி மாறி வழக்காடி கொண்டு இருக்கலாம். பாருங்க, இப்போ கோர்ட்டில் வழக்காடுறாங்க அப்படின்னா நீதின்னு தெரியும், ஆனால் அது நீதி இல்லைன்னு மாத்திரக்கு தான் வழக்காடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கூட்டம், இல்லைங்களா? இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மை, கர்த்தரை தேர்றது உண்மை, அதற்கு மாறாக வழக்காடி கொண்டு ஒருவேளை இவர்களோடு இடைப்பட்டு கொண்டு தடுத்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர்கிட்ட கொடுத்து பாருங்க, ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார் அவர் கரம். அல்லேலூயா. சில வேளைகளை இப்படி யோசிப்பேன், இருதயத்தில் வரும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நம்ம கரம் எலும்புனா கொஞ்ச நாள் தான், இல்லைங்களா? ஒருத்தன் அடிச்சுட்டான்னு நம்ம ஒரு அடி அடிச்சோன்னா அன்னையோட முடிஞ்சிடும். எத்தனை அடி தான் அடிக்க முடியும் இந்த கரத்தில்? எத்தனை நாள் தான் அடிக்க முடியும்? தேவன் அடிச்சாருன்னா எழும்பவே முடியாது, இல்லைங்களா? தேவ கரத்தில் கொடுத்தா எழும்பவே முடியாது. அமலேக்கியர்கள் எழும்புனாங்க, மோசெல்லாம் போய் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனாலும் ஒரு காலம் வந்தோடனே கர்த்தர் அன்னைக்கு அடிச்சாரு பாருங்க, சவுலின் நாட்கள்ல அதோட எழும்ப முடியவில்லை பாருங்க. பல வேளைகளில் வழக்காடுகிறவர்களுக்காக நம்ம வழக்கு தொடுத்துட்டு அவங்களோடு போராடிட்டு இருக்கிறத விட கர்த்தர் கரத்தில் கொடுத்துட்டு அமைதியாயிருங்க. உங்கள் நன்மையை, உங்கள் பேரை, உங்களுடைய நல்ல குணங்களை கெடுக்கிறதுக்காக வழக்காடி கொண்டு இருக்கலாம், மற்றவங்ககிட்ட போய் அப்படி பேசிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் கரத்தில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆவார்களாமா? வசனம் சொல்லுது, ஒன்றுமில்லாமல் போவார்கள். இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்குங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் ஜனங்கள் உணர்ந்து சிந்தித்து இப்ப சொல்றாங்க, கர்த்தருடைய கரம் இது என்ன செய்தது. இன்னொரு வார்த்தை உண்டு, உன்னோடு போராடினவர்களை தேடி நீ என்ன செய்யாதிருப்பா, உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் எழுப்பொருள் ஆவார்கள். ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு இப்படி சொல்றாருன்னா, தம்முடைய ஜனத்துக்காக எப்பொழுதும் அவர் கரம் யுத்தம் பண்ணும்படி இருந்து கொண்டே இருக்கிறது. சங்கீதங்களை வாசிக்கும்போது சொல்லும், கர்த்தருடைய வலக்கரம் பராக்கிரமம் செய்யுமாமா. தேவனுடைய வலக்கரம் பராக்கிரமம் செய்யும். அப்படிப்பட்ட கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்ல, போராடி கொண்டு இருக்கிறவங்க எத்தனை காரியங்கள் எடுத்தால் போராடி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், கர்த்தரிடத்தில் கொடுத்துருங்க, தேடியும் காணாதிருக்க கர்த்தர் வைப்பார் அவர். ஹல்லேலூயா. ஆமாம், சில வேளைகளில் நம்மோடு போராடி பல வேளைகளில் சமாதானத்துக்கு எதிராக, நம்முடைய நல்ல சாட்சிகளுக்கு எதிராக போராடி கொண்டு இருப்பாங்க. ஒரு காலம் வரும்போது கர்த்தர் எழும்பி அவர் கிரியை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கடா இருக்காங்கன்னு தேடினா கூட நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ சத்துருக்கள் மத்தியில் தேவனுடைய கரம் இதை செய்குது பாருங்க. அடுத்து ரெண்டாவது எப்படி செயல்படுதுன்னா அவருடைய கரம் வாசிக்கலாம். சோத்திரம் 15 16 வாசிங்கள. 15 16. எந்திரமாக்குகிறேன், நொறுக்கி
ஒப்பாக்கி விடுவாய், தூற்றுவாய். களி கூர்ந்து. முதலாவது சத்துருக்கள் மத்தியில தேவனுடைய கரம், ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் இதை செய்கிறது. சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்து சொல்லுகிறாங்களா, கண்டு உணர்ந்து சிந்தித்து என்னன்னு அறிந்து கொண்டாங்கன்னா இவங்களோடு கர்த்தருடைய கரம் இருக்குன்னு. எப்படி ஆக்குறார் இந்த ஜனங்களை அப்படின்னா, போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் மாற்றுகிறார். இந்த ஜனத்தை கர்த்தர் ஒரு எந்திரமாய் மாற்றி மலைகள் பர்வதங்களையெல்லாம் நொறுக்கி காற்றின் முகத்தில் அதை தூற்றுகிறாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்களா, கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து தேவனுக்குள்ள மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும்படி கர்த்தர் வைக்கிறார். சத்துருக்கள் என்ன நினைத்து இவர்களிடத்துல போராட வந்தாங்கன்னா, இவங்களுடைய எல்லா கலிகூறுதலை எடுத்து போடும்படி, சமாதானத்தை எடுத்து போடும்படி, இவர்களை சிதறடிக்கும்படி வந்தா கர்த்தர் கரம் இந்த மனுஷனை எப்படி மாத்துதுன்னா ஒரு புதிய கூர்மையான எந்திரமாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் கரத்தில் நம்மளை கொடுத்தா ஆண்டவர் கரம் நம்மளை என்ன செய்யும் தெரியுமா, ஒரு கூர்மையான எந்திரமாய் அது மாற்றும். ஒரு கூர்மையான எந்திரமாய் நம்மளை விளங்க பண்ணும். அந்த கூர்மையான எந்திரத்துக்கு முன்பதாக எப்பேற்பட்ட பர்வதங்கள் மலைகள் இருந்தாலும் இந்த எந்திரம் எல்லாம் நொறுக்கி தள்ளுகிறது போல நமக்கு முன்பதாக இருக்கிற எப்பேற்பட்ட பர்வதங்களையும் நொறுக்கும்படியான பலன் கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. தேவ கரம் நம் வாழ்க்கையில் இருக்கிறது இங்கே சொல்லுகிறது. சில வேளைகள் நம்ம கடந்து வந்த பாதைகளை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி இதை தாண்டினோம் அப்படின்னு ஜனங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சில வேளைகளில் ஒரு வியாதி போராட்டத்தை எப்படி கடந்து வந்தோம் என்று இருக்கும். அவைகள் மத்தியில் தேவக்கரம் நம்ம எப்படி மாற்றுச்சுன்னா ஒரு புதிய எந்திரமாய் மாற்றினால தான் அந்த வியாதியின் கூறுகளை நொறுக்கி நாம் வெளியே வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா. இல்லைங்களா? எத்தனை பலகீனங்கள், எத்தனை காரியங்கள், இவைகள் மத்தியிலலாம் நம்ம வெளியே வந்து இன்னைக்கு நன்றாக இருக்கிறோம் அப்படின்னா தேவ கரம் நம்ம அப்படி மாற்றிருக்கு. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, இன்னும் பலவீனா வந்தவங்க எலும்பவே இன்ன வரைக்கும் சரியாகலை, குணமாகலை, ஒரு வேலையும் செய்யலை. நீங்களா இவ்வளோ வேலைகள் எப்படி செய்கிறீங்கன்னா, நம்ம பலன் அல்ல, சாப்பிட்டதல்ல, கர்த்தர் கரம் அந்த பிள்ளைகளை ஒரு புதிய கூர்மையான எந்திரமாய் மாற்றுகிறது. எந்த பிள்ளைகளை அப்படி மாற்றி இருக்கிறதா 14வது வசனம் தான் சொல்லுது. யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. பூச்சியை போல இருக்கிற இந்த ஜனத்தை, சிறு கூட்டமாக இருக்கிற இந்த ஜனத்தை, மற்றவர்கள் பார்வைக்கு அற்பமாக இருக்கிற பூச்சியை போல புழுவை போல இருக்கிற இந்த ஜனத்தை ஆண்டவர் கரங்களில் கொடுக்கும்போது, ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவர் கரம் புத்திக்கு எட்டாத அளவுக்கு அந்த மனிதனை என்ன செய்யுதாமா மாற்றுகிறது, பயன்படுத்துகிறது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் பார்வைக்கு பாருங்க ஒன்றுமே இல்லாத மாதிரி இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க பார்த்தாலே. ஆனால் அவங்கள கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் இருக்கும் பாருங்க, அற்புதங்கள், அடையாளங்கள், தேவனுடைய செயல்கள் மிக ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் கரம் அந்த மனிதனை என்ன ஆக்குதுன்னா புதிய எந்திரமாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. பார்வைக்கு ஒரு வேளை ஒரு எண்ணப்படுவதற்கு அல்லாமல் இருக்கலாம், ஒரு மதிக்கப்படுவதற்கு நிலைமை இல்லாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். ஒரு பூச்சியை போல, சொன்னது போல புழுவை போல சிறு கூட்டமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு தேவக்கரம் மனிதன் மேலே அமர்ந்துட்டா அவனை ஒரு எந்திரமாக தான் தேவன் மாற்றுகிறார். ஒரு நல்ல எந்திரம் என்ன செய்யுமோ அதுபோல மாற்றி அவனை மகிழ்ச்சியாய் கர்த்தர் வைக்கிறார். கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும்படி கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் வந்தாலும் எந்த காரியம் நேர்ந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற களி கூறுதலை, கர்த்தரை தேடுறதுல அவனுக்கு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துறாருன்னா அதுவே தேவக்கரம் அந்த பிள்ளையோடு இருக்குதுன்னு அர்த்தங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எத்தனை தீமைகள், பொல்லாப்புகள் வந்த போதும் நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம தேவனை தேடுறதுல எந்த குறைவில்லாமல் இருக்கிறோனாலே இதை பார்த்தாலே ஜனங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், பல கடன், ஏகப்பட்ட கடன், படுத்தா தூக்கம் வர்றதில்ல. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து மற்றவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, என்கிட்டே மற்றவங்க சொன்ன ஒரு வார்த்தை, உண்மையிலேயே அவள் ஜபம் பண்ணுறனால கர்த்தர் நடத்துகிறாங்க பாஸ்டர், கர்த்தர் அவளோடு இருக்கிறனால நடத்துகிறாங்க.
உண்மைதான். ஏன்னா அவங்க வாழ்க்கை எனக்கு தெரியும், அவங்களுடைய சூழ்நிலைகள் தெரியும். இவைகள் மத்தியில் இதுவரை கடந்து வைத்து அவங்கள ஒரு எந்திரம் போல பலசாலியாக கத்தர் வச்சிருக்கிறார்னா, கத்தர் கரம் அந்த மனிதனை அப்படி மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் வாசித்தது போல பார்த்தீங்கன்னா, கத்தருக்குள்ள கலிகூர்ந்து மேன்மை பாராட்டுகிற அனுபவம் தான் கத்தர் வச்சிருக்கிறார். எனவே தேவ கரம் நம்ம என்ன பண்ணுனா ஒரு எந்திரமாய் மாற்றுகிறது. மூணாவது என்ன செய்தது என்று ஜனங்கள் எல்லாம் கண்டு உணர்ந்து மகிமைப்படுத்துகிறாங்கன்னா, வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 17, 18, 19 வாசிங்களேன். ம் 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 செவி கொடுத்து ம் கைவிடாதிருப்பேன். ம் 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 மாக்கி கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ம் 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 உண்டு பண்ணுவேன். இப்போ சொல்கிறாங்க, கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்று கடைசி பகுதியில் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். மூணாவது தேவனுடைய கரம் என்ன செய்ததுன்னு ஜனங்களுடைய அந்த சிந்தனைக்கும் புத்திக்கும் எட்டாத அளவுக்கு இருந்தது. என்னன்னா, எப்படி இந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அதாவது நமது வாழ்க்கையில் தேவன் செய்கிற கர்த்தருடைய கரம் செயல் பாருங்க. நமது வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் செய்கிறதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ததான கர்த்தருடைய கரத்தின் செயல்களை தான் இங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோன்னா, சிறுமையும் எளிமையுமான தண்ணீரை தேடி கிடையாமல் நாவு தாகத்தால் வறண்டு இருக்கும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது செவி கொடுத்தது அவருடைய கரம். அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் இடைப்பட்டதை இங்கே வாசிக்கிறோம். நான் வறண்டு தவித்து உதவியற்ற ஒரு நேரங்கள் இருந்தபோது கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுத்தா, அவர்களை கைவிடாதபடி கர்த்தர் நடத்தினார். பல வேளைகளை இதை நம்ம எடுத்துக்கொள்வோமானா, அநேக நேரம் பல தாகத்தால் வறண்டு சுற்றி திரிந்து கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு இருக்கிறேன்னு செவி கொடுத்தா, செய்வேன்னு செவி கொடுத்தா, நடத்துவேன்னு செவி கொடுத்தா, இன்றைக்கு வரைக்கும் கைவிடாதபடி கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஒன்று, சத்துருக்கள் மத்தியில் தேவக்கரம் செய்கிறது. என்ன தனிப்பட்ட விதங்களை ஒரு எந்திரமாய் மாற்றி அதை செயல்படுத்துகிறது. என் குடும்பத்தின் வாழ்க்கையில், நமது வாழ்க்கையில் கூட, நம்மை சுற்றி இருக்கிற குடும்பத்தின் மத்தியில் கூட கர்த்தர் கரம் செய்கிற ஒரு அற்புத செயல்களை தான் இங்கே பார்க்கிறோம். இன்னும் இந்த இடத்துல வாசித்து பார்த்தனா, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகள் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமி என்ன ஆக்கிட்டார்னா நீர்க்கேணிகளும் ஆக்கிறார். பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் மேடுகள் இருந்தது, அநேக பள்ளத்தாக்குகள் இருந்தது, வனாந்தரம் இருந்தது, அநேக வறண்ட பூமியாக இருந்த சூழ்நிலையில் இன்னைக்கு எல்லாம் மாற்றினது என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரம் தானே அது. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் அநேக ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது, சொன்ன நேரம் போதாது. ஒன்று சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த மேடுகள் அப்படின்னா சரி செய்யப்படாத அநேக காரியங்கள் இருந்தபோது அவரே ஆறுகளையும் பள்ளத்தாக்கான பல அனுபவங்கள் வழியாய் வந்த போதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஊற்றுகளை திறந்து வனாந்தரமாக இருந்த அவாந்தரமாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல நீர் பாய்ச்சுகிற இடமாய் நம்ம குடும்பத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லணும்னா, இந்த இடத்துல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை கூட கர்த்தர் கரம் மாற்றுகிறது. நம்ம அனுதினமும் பார்த்து கொண்டு இருக்கிற பல காரியங்கள் மத்தியில் கர்த்தர் கரம் இப்படி செயல்படுது பாருங்க. ஒவ்வொரு நாள் விழுந்து எழும்பும் போதெல்லாம் நமக்கு பல நேரங்களில் சில பள்ளத்தாக்குகளை பார்க்குறோம், சில நேரங்களில் வறட்சிகளை பார்க்குறோம். உடனே தேவ கரம் பாருங்க ஆச்சரியமான விதங்களில் மாற்ற ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஒரு ஐயா என்கிட்ட இப்படி பேசினார். என்ன கேட்டார்னா, பாஸ்டர், ரொம்ப நாளாக நாங்களும் நினச்சிட்டே தான் இருக்கோம், எப்படி இப்படி நடக்கிறீங்க அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, உங்களுக்கு காசே ஒரு பிரச்சனையாக இருக்காதான்னாரு. இல்லை. எப்படி நீங்கள் குடும்பத்தை நடத்துகிறீங்க? அவர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 வேளை 2 வேளை செஞ்சு சம்பாதிக்கிறேன்னு வைங்க.
இப்போ நான் கேட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அழைச்ச தேவன் என்ன செய்கிறாரு? நடத்துகிறார். காசு ஒரு பெருசல்ல, பணம் ஒரு பெருசல்ல, தேவைகளை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? சந்திக்கிறார். இல்லை பாஸ்டர், இப்போ நாளைக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜபந்தான் பண்ணுவேன், வேற என்ன பண்ணும்? நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ கேட்டபோது அவர் சொன்னார், அப்படியா பாஸ்டர்? இல்லை, எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி சமாளிக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. உதாரணமாக ஒன்று சொன்னேன், ஏன் இன்றைக்கி ஒரு கல்யாணம் இருக்குதுன்னு வைங்களேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். என்னன்னு? போன ஆண்டவரை மொய் வைக்கணும், இல்லை ஏதோ ஒரு ஒன்று வாங்கி கொடுக்கணும், எனக்கு தேவைகளை சந்திங்க. வனாந்தரம் தான், வறட்சி தான், பள்ளத்தாக்கு தான். ஒவ்வொரு நாள் எழும்பும்போது அப்படியே கண்களுக்கு செழிப்பாக இல்லை, ஒவ்வொரு அனுபவம் இருக்க தான் செய்யும். ஆனால் கர்த்தர் என்ன செய்யுதுன்னா நேர்த்தியாய் நடத்துகிறது. ஹல்லேலூயா. அவர்கிட்ட சொன்னேன், கல்யாணத்துக்கு போகணும் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே ஊருக்கு போகணும் ஜெபம் பண்ணுவேன், நாளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணால் பார்த்தா ஆண்டவர் ஏதோ விதங்களில் எப்படி ஆயிலும் அவர் கரை என்ன ஆக்குதுன்னா நீரூற்றை உண்டு பண்ணுது, செழிப்பை உண்டு பண்ணுது, தேவைகளை கர்த்தர் சந்தித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா.